உங்களுடைய இலக்கை அடைய RSFETயின் வாழ்த்துக்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. 2026 பிறந்தாச்சு. இன்னி நம்ம படிக்கிறத ரொம்ப தீவிரப்படுத்தணும். எங்களோட சைட்ல இருந்து முக்கிய தினங்கள் அதை ஷார்ட்கட்டோட வீடியோஸாக கொடுக்க போகிறோம். ஜனவரி மாதத்துக்குரியதான் இந்த வீடியோ. முக்கிய தினங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட நோக்கமே இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து எந்த கொஷின் வந்தாலும் நம்ம கிராக் பண்ணுறோம். ஜனவரி 1ஆம் தேதி உலகளாவிய குடும்ப தினம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, ஒரு உலகம் ஒரு குடும்பம். ஒரு உலகத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சான். 1ஆவது மாதம் 1ஆம் தேதி. அடுத்தது ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, பார்வை இல்லாதவங்க 4 விரல்களை வச்சு டச் அண்ட் ஃபீல் பண்ணி படிப்பாங்க. 4 விரல் காட்டுறாங்களா, இந்த வீடியோவில் படிக்கிறாங்கல்ல, அதையும் கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக ஞாபகத்தில் வரும். ஜனவரி 4ஆம் தேதி உலக பிரெய்லி தினம். அடுத்து ஜனவரி 6ஆம் தேதி உலக போர் அனாதைகளுக்கான தினம். ரீசெண்டாக நிறைய போர்லாம் நடந்துச்சு, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. போர்னாலே நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. கடைசியில் போர்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது இந்த 6 குழந்தைகள் மட்டும்தான் இருந்தாங்க. இதுதான் ஷார்ட்கட். இந்த ரைட் சைடில் இருக்க பிக்சரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போர் அனாதைகளாக 6 குழந்தைகள் மட்டும்தான் இருந்தாங்க. அடுத்தது ஜனவரி 6ஆம் தேதி உலக வேட்டி தினம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, நம்மளோட பாரம்பரியம் என்ன, வேட்டி கட்டுறது தானே. அந்த காலத்தில் வயல்ல இதுல எல்லாம் வேலை பார்க்குறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காக 6 பேக் வச்சு வேட்டி கட்டி வேலை பார்ப்பாங்க. 6 பேக்கு ஜனவரி 6 வேட்டி. இதை லிங்க் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது ஜனவரி 9 NRI தினம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, N ஃபார் 9, I 1ன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1ஆவது மாதம் 9ஆம் தேதி. ரைட்டில் 9 NRIs அவங்களோட பிக்சரும் கொடுத்துருக்கோம். அடுத்தது 12ஆம் தேதி தேசிய இளைஞர்கள் தினம். விவேகானந்தரோட பிறந்த நாளை தான் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, இப்போலாம் ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் இருக்குது. முக்கியமாக இளைஞர்கள் ஜிம்முக்கெல்லாம் போகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. 24 மணி நேரத்தில் பாதி 12 மணி நேரம் ஜிம்மிலே தான் கிடக்குறாங்க. 24 மணி நேரத்தில் பாதி 12 மணி நேரத்துக்கிட்ட ஜிம்மிலே தான் செலவழிக்கிறாங்க இளைஞர்கள். இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜனவரி 15ஆம் தேதி இந்திய ராணுவ தினம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, பொதுவாக ராணுவத்தில் இருக்கவங்க எப்பவுமே ஒரு கையை உயர்த்தி ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்களா, 2 கையை உயர்த்தி ஜெய்ஹிந்துன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு கையை உயர்த்தி தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு கை 5 விரல் 1 5 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி லிங்க் பண்ணிக்கணும்னா, இராணுவ தினம்னாலே சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ஜெய்ஹிந்த் சொல்லுவாங்க, ஒரு கை 5 விரல், இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது ஜனவரி 23 சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்த நாள். அந்த நாளை தேசிய நாட்டுப்பற்று தினம், தேசிய வலிமை தினம், பராக்கிரம் திவாஸ் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு ஷார்ட்கட்டாக ஃபஸ்ட்டு தேசிய வலிமை தினம். வலிமைனா அஜித்குமார் அவர் நடித்த படம். ஸோ அஜித்குமார் AK 2 எழுத்து வருதா, அதனால இது 2. நாட்டுப்பற்று இல்லை பராக்கிரம் திவாஸ் இப்படினாலே நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஞாபகத்துக்கு வரணும். சுபாஷ் சந்திர போஸ் 3 வேர்டு இருக்கா, அப்போ 3ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஜனவரி 23 வந்துடுதா. இதோட பெட்டரான ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். அடுத்தது ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். இதுக்கு ஷார்ட்கட் ரொம்ப சிம்பிள். நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் நடக்குது, நம்ம அதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். நம்மளை அறியாமலே நம்ம அதெல்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ 24 மணி நேரமும் நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா TNPSCக்கு படிக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜனவரி 24 இன்னொன்றும் இருக்குது, தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஃபஸ்ட்டு பெண் குழந்தைகள்னாலே நிறையா சேமிப்பு திட்டங்கள்லாம் அறிவிப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதில் ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ சேமிப்பு திட்டத்தில் ஒரு குழந்தைக்கு 2 ரூபாய் போடுறோம் அப்படின்னா திருப்பி நம்ம எடுக்கும்போது அது 4 ரூபாயா நமக்கு கிடைக்கும். இதை எப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கணும்னா, இப்போ தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படி ஒரு கொஷின் இருந்தாலே, ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு கட்டாயம் நம்ம சேமிப்பு திட்டம் போடுவோம். 2 ரூபாய் போட்டோம்னா 4 ரூபாய் ஆகிற மாதிரி தான் நம்ம சேமிப்பு திட்டம் போடுவோம். ஜனவரி 25 2 இது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது தேசிய சுற்றுலா தினம். ஜனவரி 26 குடியரசு தினம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் வைக்க போகிறோம்னா, ஜனவரி 26 தேசமே இந்த நாளை பார்க்கும், ஏன்னா அன்னைக்கு குடியரசு தினம். அதுக்கு நாள் ஜனவரி 25 நம்ம இந்த நாளில் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் குடியரசு தினம், செக்கிங் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்ல, அதனால அதுக்கு நாளே நம்ம சுற்றுலா போகிறதுனா போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
அடுத்தது 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம். ஜனவரி 26ஆம் தேதி நம்ம நாட்டோட குடியரசு தினம். அதுக்கு நாள் 25ஆம் தேதி நம்ம நாட்டு மக்களோட பவர் டே. எப்படின்னா 26ஆம் தேதி நம்ம நாட்டோட டே, அதுக்கு நாள் 25ஆம் தேதி நம்ம நாட்டு மக்களோட பவர். இதுக்கு இதுதான் ஷார்ட்கட்டு. இதோட பெட்டராக உங்களுக்கு எதுவும் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஜனவரி 26 சர்வதேச சுங்க தினம், கஸ்டம்ஸ் டே. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஜனவரி 26 குடியரசு தினம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 26ஆம் தேதி பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்துவாங்க, எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க. இந்த செக்கிங் எப்படி இருக்கும்னா 2 கேட் இருக்கும். ஒரு கேட் வழியாக உள்ளே போயிட்டு 6 பேர் நம்மளை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2வது கேட் வழியாக வெளியில் வந்துடணும். இதை எப்படி லிங்க் பண்ணிக்கணும்னா குடியரசு தினம் செக் பண்ணுவாங்க, 2 கேட்டு 6 பேர். அடுத்தது 29ஆம் தேதி தேசிய செய்தித்தாள் தினம். இதுக்கு ஷார்ட்கட்டாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், அதை அப்படியே லிங்க் பண்ணி ஞாபகப்படுத்திக்கோங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 9 மணிக்கு ஒரு பெட்டி கடையில் மீட் பண்ணிக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும்ல, கடைக்கார்ட்ட செய்தித்தாள் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தேசிய செய்தித்தாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான், கதை முடிஞ்சு. 2 பேர் 9 மணிக்கு செய்தித்தாள் வாங்குறாங்க, அவ்வளோதான். அடுத்தது ஜனவரி 30ஆம் தேதி தியாகிகள் தினம். இதில் 2 இது சொல்கிறாங்க. ஜனவரி 30ஆம் தேதியும் இருக்குது, மார்ச் 23ஆம் தேதி பகத்சிங் அவங்களுக்காண்டியும் சொல்கிறாங்க. 30ஆம் தேதிக்கு காந்தியடிகள் அன்னைக்கு தான் கொல்லப்பட்டார், அதனால உலக தியாகிகள் தினம். 30ஆம் தேதியே தான் உலக தொழுநோய் தினமும் இருக்குது. தொழுநோய் வந்தாலே இந்த விரல்கள் எல்லாம் அப்படி மடங்கும் இல்லையா, இந்த பிக்சரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் அதுக்குரிய ஷார்ட்கட். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.